குறிப்பாக அவர் கேட்ட கேள்வி, அவர் போட்ட வீடியோவில் 3 விஷயம் டீகோட் பண்ணுறாரு. எந்த இடத்தில் நடக்காத அசம்பாவிதம் கரூரில் மட்டும் எப்படி? ஸோ இதிலிருந்து புரிஞ்சுக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே புரியும்ன்றதையே அவர் ரொம்ப ஒரே லைனில் புரிஞ்சு சொல்லிட்டாரு. மக்களுக்கு உண்மை தெரியும். அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் திமுகவினரும் திமுக கூட்டணி கட்சிகளும் முக்கியமா வந்து நிறைய ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா மக்களுக்கு உண்மை தெரியும். கடவுளே இறங்கி வந்து மக்களுடைய பிரஜையாக நின்று கடவுளே பேசுவதை பார்க்கும் பொழுது கடவுள் எனக்காக இறங்கி வந்து பேசுவதை போல இருக்குன்னு சொன்னது. அவர் டீகோட் பண்றது என்ன புரியுது? ஆண்டவன் என் பக்கம் நிற்கிறான், உண்மைகளை மக்களுடைய வாயிலிருந்து சொல்ல வைக்கிறான். இன்னும் சொல்ல போனா யாரா இருந்தாலும் தம்பி தன் உறவு கண் முன்னாடி இறப்பை பார்த்த பிறகு கொந்தளிப்பாங்க. அவருடைய மனநிலை எப்படி இருந்துச்சுமா? மிக மோசமான மனநிலையா இருக்கும். அந்த நேரத்துல ஒருத்தர் கூட விஜய் மீது குறை சொல்லுவாங்க. யார் சொன்னாங்க? கவர்மெண்ட் மீது, அங்க இருக்கக்கூடிய காவல்துறை மீது. இதைத்தான் வந்து திமுக இந்த நொடி வரை அவர்களால் ஜீர்ணித்துக் கொள்ள முடியவில்லை. என்னடா அது இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு, இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, மக்கள் வந்து விஜய் மீது கோவப்படுவாங்கன்னு பார்த்தா அப்படி நம்ம மேல அரசாங்கத்தின் மீதும் காவல்துறை மீதும் கோவப்படுறாங்களே, எப்படி சாத்தியப்பட்டதுன்னு சொல்லி திமுக மட்டும் இல்ல, அரசியல் விமர்சகர்னு பல பேர் பேசியிருக்காங்கல்ல. விஜய் அவர்கள் நீங்க வந்து அரசியல் விட்டு வெளியில போயிருங்க, நீங்க அரசியலுக்கு அன்ஃபிட்னு சொல்லி இருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய பேரதிர்ச்சி இதுதான்.